வணக்கம் மக்களே. ஒரு வழியா வீக்கெண்ட் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். வீக்கெண்ட் முடிஞ்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் ஹைப் ஏத்தலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தருக்கு பூஸ்ட் ஏத்துற மாரி ஒரு சில கான்ஃபிடன்ஸ குடுத்து, இதுக்கப்புறம் நீங்க சூப்பரா விளையாடணும், நல்லா விளையாடணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி ஹைப் ஏத்தி விட்டு, அவங்கவங்களுக்கான கேம இன்னையிலிருந்து தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம டப்பா அருண் இருக்காப்டில்ல, எல்லாமே முடிஞ்சுச்சு. நம்ம விஜய் சேதுபதி சார் எல்லாம் பேசி எல்லாமே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டப்பா அருண் பெருசாவே ஆளவே காணோம். பட் அவங்க நேத்து பார்த்தீங்கன்னா, ராணுவுக்கு ஒரு நெவர் எவர் கிவ் அப்னு ஒரு கான்ஃபிடன்ஸு. அப்புறம் ரஞ்சித் வந்து ஒன்று பேச, சார் இனி சூப்பராக நம்ம கேம் விளாடும் அப்படி இப்படின்றாரு. காலையிலேருந்து ஒன்றும் பெருசாக நம்ம அருணை காணான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா பவித்ரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் தனியாக தான் கேம் ஆட போகிறேன். யார் என்ன நினைச்சாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் நான் இனி தனியாக ஃபோக்கஸ் பண்ணி நான் தனியாக கேம் ஆட போகிறேன் அப்படின்னு நம்ம சௌந்தர்யா கரெக்டாக கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபயர் மூட் ஆனன் அப்படின்னு நம்ம பவித்ரா சொல்லியிருப்பாங்களே, அது அப்படி சார் நானும் ஃபயர் மூட் ஆனன் நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சௌந்தர்யாவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனமா எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம கபடி பிளேயர் வார்மப்பு கீமப்பு எல்லாம் போட்டு தரமா நம்ம முத்து ரெடி ஆயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மார்னிங் பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வருது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன், ஜாக்லின், விஜய் விஷால், அதுவும் இந்த கேப்டன்சி டாஸ்க் வர்றப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நீங்க பாத்தீங்கன்னா விஜய் விஷால் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னு பச்சையா தெரியுது பிக் பாஸ். அப்படித்தான் உண்மையான அப்படித்தான் இருக்கு. ஏன்னா விஜய் விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த டாஸ்க்ல. அதனால பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் இல்லை, அங்க இருக்க 5, 6, 7 பேர் பக்கம் நம்ம விஷால் பக்கம் தான் போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் பக்கம்னு சொல்லி 3 பேர்த்த நிக்க வச்சு பிரிக்கிறப்போ நம்ம விஷாலுக்கு 4 பேரு, ஜாக்லினுக்கு 4 பேர் போயிட்டாங்க. மீதமுள்ள 2 பேர் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சேரியும் நம்ம ராணுவும் பாத்தீங்கன்னா நான் முத்துக்கு நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராணுவ சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் விஷால் தான் ஜெயிக்க போறாருன்னு நம்மளுக்கு எப்ப 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ பிளான் பண்ணிட்டான். அது பக்காவா தெரிஞ்சு போச்சு. விஜய் விஷால்ட்டே சொல்லிட்டேன் நான் உனக்கு தாண்டா ஏறுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படியே ஒரு மாதிரி வந்து முத்துக்கிட்ட வந்து ஜாயின் அடிச்சு நான் உனக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. கடைசியில பார்த்தோம்னா நம்ம விஜய் விஷால் தான் கேப்டன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் போகுது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயானு, முத்துக்குமரனு, மஞ்சரி, ஜாக்லின் பாத்தீங்கன்னா உள்ளவே பேசுறாங்க. நான் யாருக்காகவும் விளையாடல, நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் இல்ல. நான் என்னோட கேம் அந்த இடத்துல விளையாட முடியுதான்னு பார்த்து என்னால முடியல. எப்படி உனக்கு 4 பேர் அவங்களுக்கு 4 பேர் என்னால எப்படி கொண்டு போய் முடியும்? அதனால நான் விட்டுட்டேன். நான் ராணுவும் உனக்கு விட்டுட்டேன், உனக்கு வருவான்ட்டு நான் போய் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸ் ரூல் சொல்லிட்டாரு, யார்ட்டையும் ஊடையில வந்து பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நான் போய் ராணுவ நீ போய் ஏறுற அப்படின்னு சொல்ல முடியாது. விசால்ட்டு ஏறுவான், அவன் விசால்ட்ட முன்னாடியே சொல்லிட்டான், இது அவனோட கேம், அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி முத்து மேல தப்பே சொல்ல முடியாது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராவே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ரயான் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ரயான் அது நீ ஸ்ட்ராட்டஜியே தப்பு, உன் மேலதான் தப்பு. ரயானுக்கு என்ன கோவம்னா நம்ம ஜாக்லின் ஜெயிக்கலன்ற ஒரு வெறியில நம்ம முத்துட்டு போய் நீ பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொம்பு தூக்கிட்டே இருக்காரு நம்ம ஜாக்லினுக்கு. ஜாக்லின் சேர்ந்து நீ இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும். ஏமா இதுல என்ன பெரிய தப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் ஜாக்லினோட சேர்ந்ததுதான் இதுல பெரிய தப்பு. அவர் பாட்டுக்கு தனியா ஆடி இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாக்லினோட கை கோர்த்து பண்ணலான்ற பேர்ல இப்ப முத்துக்குமரனை போட்டு அடிச்சாங்க லைட்டா. முத்துக்குமரன் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரையும் லிவிங் ஏரியால வச்சு நம்ம கேப்டன் பாத்தீங்கன்னா டீம் பிரிக்கிறாரு. குக்கிங்க்கு, கிளீனிங்க்கு, வெசல் வாஷிங்னு பிரிக்கிறப்போ நம்ம மஞ்சரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேப்டனா போடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரி யோசிக்கிறாங்க, என்ன நம்மளே போடுறாங்களே, இது சரிப்பட்டு வரலையே அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இல்ல இந்த இந்த பதவி எனக்கு வேணாம், நான் விலகிறேன் இந்த பதவியை விட்டு அப்படின்னு விலகிறாங்க. அப்படி ஒன்று சுற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் திருப்பி மஞ்சரி எப்படியோ சரின்ட்டுன்னு நம்ம மஞ்சரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேப்டனா வந்துட்டாங்க. இது ஏன் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஏன்னா விஷால் கரெக்டாக பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஏன்னா எப்படி இருந்தாலும் விஷாலுக்கு ஏதாவது கேப்டன் ஆனால் பின்னாடி குத்துறதுக்கோ இல்லை முட்டையோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, கொடுத்து தானே ஆகணும். அது வந்து மஞ்சரி தான் முதலாளாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் பேசி பவித்ராட்டி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாரு. அது வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம மஞ்சரியை பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேப்டனா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டோர் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கவங்களுக்கு இந்த மைக் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போய் ஒரு மாதிரி லபலபலபான்னு போயிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் இதெல்லாம் சொல்யூஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் உட்கார வச்சு ஓப்பன் நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்பதான் ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டாரு. நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனால் ஓப்பன் நாமினேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி எல்லாம் பேசி வச்ச மாதிரி தான் என்னமோ பண்ணிட்டாங்க. நம்ம ஜெஃப்ரியும் நம்ம விஜய் விஷால் தவிர எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க. இந்த வாரம் தெரிஞ்சிடும் யாரு டாப் 5 அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வாரம் யாருக்கு ஹையஸ்ட் ஓட் இருக்குதோ அவங்க தான் டாப் 5க்குள்ள வருவாங்க. யார் டைட்டில் வின்னர்னே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம சௌந்தர்யா இருந்துகிட்டு நம்ம ஜாக்லினா நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஓப்பன் நாமினேஷன்ல. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னதுமே நம்ம ஜாக் இருந்துகிட்டு உடனே போயிட்டு அவங்களோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி பண்ணியிருக்கலாம், எப்படி ஃப்ரெண்டா இருந்துட்டு மூஞ்சி முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, அப்படி இப்படின்னு போட்டு வேவோன்னு அறுத்து எடுத்திருப்பாங்க. அழுது அவ எப்படி என் கூடவே இருந்துட்டு எப்படி என் முதுகுல குத்தணும்னு அவளுக்கு தோணுச்சு அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. சௌந்தர்யா ஒன்று சொல்றேன், சௌந்தர்யா ஓப்பனா கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லணும். ஏப்பா ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல நம்ம ஜாக்லின் என்ன பண்ணாங்களாமா,
என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா போய் குத்துலையா இப்படி பண்றா அப்படின்னு நாமினேஷன் பண்ணல. அப்ப எது கேட்டாலா சரின்னு விட்டாங்களா? அந்த மாதிரி தான் கேமா விளையாட ஆரம்பிங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் மேலயும் எனக்கு தப்பு இருக்க மாதிரிலாம் தெரியல. ஏன்னா நம்ம ஜாக்லின் இருந்து ஃப்ரெண்டா பாக்குறதுனால ஓப்பனா சொல்லியிருந்தா நான் விலகி போயிருப்பேன்ல, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் சொல்றாங்க. பட் சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் தான். ஏன்னா நான் கேம் விளையாடுறேன், கேம்ல தப்புனா தப்பு தான். என் ஃப்ரெண்டுனா கேம்ல இப்படி பண்ணக்கூடாதா, எதுக்கு விளையாட வந்தோம், தப்புனா உன்னை நான் நாமினேட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல தப்பே கிடையாது. நம்ம ஜாக்லின் திருப்பி இப்ப கடந்த வாரங்கள் கொண்டு வராங்க, 1-2 வாரங்கள் இருந்த மாதிரி இப்ப கொண்டு வர மாதிரி பண்றாங்க. அல்லது டிராமா பண்ணி ஐயோ அப்படின்ற மாதிரி. ஆனா ஒண்ணு, சௌந்தர்யா அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் சூப்பரா கொண்டு போவாங்கன்னு தெரியுது பக்காவா. நம்ம ரயான் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஜாக்லினுக்கு செம்பு தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யா ஓப்பனா சொல்லியிருப்பாங்க, அவ எங்களுக்காகலாம் ஒன்றும் பண்ணல, ஆனா அவ கூட இருந்தா அவளுக்காக நாங்க ஏதோ பண்ணிடுறோம், ஏதோ பண்ண வச்சிடறா, அவ ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா ஏதோ ஒன்று பண்ண வச்சிடறா, ஸோ அதனால எங்களால இது விளாட முடியல அப்படி இப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து இவளுக்கு ரொம்ப ஹிட் ஆகி ஹர்ட் ஆயிருக்கும் போல. அப்புறம் உட்காந்து நீ அப்படி பேசணும் ஒரு மாதிரி அழுது எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க. நான் இனி விளைவிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யார்ட்ட ஓரமா பேச சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் நைட் ஒன்னா பேசிக்குவீங்க, ஐயோ சாரி டீப் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒன்னாக்கிக்குவீங்க. நம்ம விஜய் விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா முட்டையை காணா கூண்டை காணான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, விஜய் விஷாலுக்கு ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க. அதுல 3 தடவை குத்துறது, கேப்டன்சி பதவியை பறிக்கிறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்னவா இருக்கும்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாப்போம் என்ன இருக்குன்னு தொடர்ந்து அப்டேட் வரும். கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய் பாய்.